நாடி நாடி நரசிம்காரன் எப்பவுமே அவனை நாடி நாடி ஆடி ஆடி பாடும். லஜ்ஜையை விட்டு லஜ்ஜையை கட்டாங்க. நாம சங்கீர்த்தனம் பண்ண பிடிக்கிறதுக்கு லஜ்ஜப்படும். விசர்ஜலஜாம் யோகீதே பன்னானாமி நிரந்தரம் குலகோடி சமாயுக்தம் லபதே மாமகம் பலம். விசர்ஜலஜாம் லஜ்ஜையை விட்டு வெட்கப்படணும். பகவான் நாம சொல்ல வெட்கப்படணும். பகவான் என்ன பண்ணும்? பாடுவோமே பேரானந்தம் உடனே அவர் பாடணும். பேரானந்தத்தை அவன் நாமாவை சொல்லிட்டே இருக்கும். வெட்கப்படும். எதுக்கு வெட்கப்படும்? பஞ்சனை இயற்றிய மாய கைகையால் துஞ்சுவர் இனியன தோளை ஒட்டுமான் குஞ்சித அடிகள் மண்டலத்தில் கூட்டுற அஞ்சன குன்றி நின்று ஆடும் பாடுமால் வேதிய தமிழ் தொழும். சாத்திரிகளெல்லாம் வேதம் படிச்சவாழ தொடர வேந்தரை தொழும் சாதிய தமிழ் தொழும் தன்னைத்தான் தொழும். வேலைக்காரியை கூட கும்பிட்டார். ராமன் கிடைச்சுட்டான் சரஸ்வதி. அப்படி இருக்கணும். தன்னை தானே தொழும் ஆத்மா. ஏதும் ஒன்றும் உணர்வுறாது இருக்கும் நிற்குமா காதல் என்றதும் ஒரு கழிவில் தோன்றிற்று. பரதரா அனுமார புகழ்ந்து இப்பதான் கேட்கிற பாடி ஆடி முடிச்சுட்டு நீங்க ஆடு அத்திரத்து ஆண்தகை அனுமன் தன்னை நீ எத்திரத்தாய் எமட்டி எம்பீதியால் முத்திரு வரலோ ஒருவன் மூர்த்தி வேறு ஒத்திருந்தாய் என்று உணர்கிறேன் என்றான். மறையவர் வடிவு கொண்டு அணுக வந்தனை இறைவரின் ஒருத்தன் என்று எண்ணன் என்று துறை எனக்கு யாது என சொல் என்றான். அறைகிறது அனுமனம் அறிய கூறுவான். காத்தினுக்கு அரசன்பால் கவி குலத்தினுள் நோற்றனன் வயிற்று வந்து உதித்து முன்னோர்க்கு ஏற்றிலா அடிதொழில் ஏவலாளன் மாற்றினன் ஒரு குரங்கு மன்னாயான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? வேற ஒரு உருவத்தில் வந்திருக்க. வேற குரங்கு உருவத்தை அப்புறம் மாற்றிட்டாங்க பாருங்க. மாற்றினன் ஒரு குரங்கு மன்னாயான். நான் ஒரு குரங்கு தான். அடித்தொழில் நாயினேன் அறுப்ப யாக்கையை கடிந்தட தாமரை கண்ணி நோக்கியனா பிடித்த போய் உருவினை பெயர்த்து நீக்கினான். பிடித்த போய் உருவினை முடித்தவன் மாணவர் நோக்கினான். முன்னுவான் வெஞ்சிலை இருவரும் விரிஞ்சன் மைந்தனும் எஞ்சலில் அதிசயம் நீதி என்று எண்ணினார். துஞ்சிலது ஆயினும் சேனை துண்ணென அஞ்சினது அஞ்சனை சிறுவனாக்கையான். ஈங்கு நின்றியாம் உனக்கு இசைத்த மாற்றம் அத்தூங்கு இருங் குண்டல செவியில் சூழ்வர ஓங்கல ஆதலின் உழப்பியல் யாக்கையை வாங்குதி விரைந்தியன மன்னவன் வேண்டினான். பரதனுக்கு அனுமன் நான் சூதன்னு சொல்லிட்டு அந்த இவர் பாதுகையை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்றார். அதனால ராமாயணத்துல என்ன ஒரு சௌரியம்னா எப்பவுமே திரும்பி அது ராமாயணம் வந்துட்டு இருக்கும். சீதையிட்ட மோதிரம் கொடுக்குற போதும் ராமாயணம் சொல்வார் அனுமார். பரத்வாஜர் ராமாயணம் சொல்வார். இப்போ அனுமார் பாருங்க பரதனுக்கு சொல்றார். இவர்கிட்ட பாதுகையை கொடுத்து அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நடந்த பாக்கி விஷயத்து புரிஞ்சுதா? அதனால தினம் ராமாயணம் கேட்க வரணும். எப்போ வேணாலும் திரும்பி கேட்போம். புரிஞ்சுக்கணும். பாருங்க. கருக்கிய உருவனாய் தொழுது முன்னின்ற அருக்கன் மாணாக்கனை ஐயன் அன்பினான். பொறுக்கென மனத்திடை புகுந்த தன்மை உருக்கியன் உணர்வு உணர்த்தியால் அருக்கன் மாணாக்கனை சூரியனுடைய சிஷ்யன். சித்திரக்கூடத்தை தீர்த்தபின் சிரம் 10 உடையவனும் விளைந்த பண்பும் தான் இத்தனை அடைந்ததும் இறுதியாய போர் வித்தக தூதனும் விரிக்கும் சிந்தையான். சித்திரக்கூடத்துல உங்கள்கிட்ட பாதுகையை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ராவண சங்காரம் வரைக்கும் நடந்ததை சொல்றேங்கிற. குன்று உரல் பரிசிலை குரிசில் எம்பிரான் தென்திசை சித்திரக்கூடம் தீர்ந்தபின் உங்கள்கிட்ட சித்திரக்கூடத்திலிருந்து கிளம்பின உடனே வன்திரம் விராதனை மடித்து விராதனை வதம் பண்ண மாதவர் துன்றிய தண்டக வனத்துள் துண்ணினார். தபசிகள் இருக்கிற தண்டக வனத்துக்கு வந்தார். பாருங்க. இப்போ நம்ம ராமாயணம் திருப்பி சொல்றோம். ராமாயணத்தை திருப்பி இப்போ நாங்கள் 9 நாள் 10 நாள்லாம் உபன்யாசம் பண்ண அப்படி சொல்லணும்.
அனுமார் வந்தார், மோதிரத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னார். அப்படின்னு நேரம் போயிடும், நேரம் வேணும். பட்டா எடுத்து நேரமே இருக்கு. இந்த விஷயம் எல்லாமே சொல்ல மாட்டேன், சும்மா ஒரு ஓரலாக சொல்லிட்டு போகும். அதுக்கு விரிவாக பற்றி சொல்ல சந்தர் சொல்றேன். ஆங்கு உரை தபோதரர் அறக்கிற ஆற்றலையும் நீங்கினம் சவத்துறை நீதியோ என தீங்கு செய்பவர்களை செலுத்த சின்னம் நீர் வாங்குமின் மனத்துயர் வாய்மையார். தபசிகள்லாம் சொன்னா ராமத்தை நீ கொள்ளாதவாள்தான் அழிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். 6 நாள் கொண்டவன் வைகி அப்புறத்து 6 நாள் ஆண்டு மணிகன் அண்டுன்னு ஆண்டு 6 நாளாண்டு 10 வருஷத்துக்கு அவன் வைகி அப்புறத்து ஈரிலா முனிவர் ஏயா அணையால் மாறிலா தமிழ் முனிவனத்தை நண்ணினார் ஊருடாத முனிவரன் உவந்து முன்வர தமிழ் முனிவர் அகஸ்தியர் இருக்கிற இடத்து. அகஸ்தியர் பஞ்சவடியில தான் முதல்ல இருந்தார். அதுக்கப்புறம் தான் பொதிகைக்கு வர. அதுதான் எல்லாரும் கலப்பு விட்டான். 3 அகஸ்தியர் இருந்தார் அப்படின்னா 2 அகஸ்தியரா 3 அகஸ்தியர். நம்ம எல்லாம் சண்டைக்கெல்லாம் போகிறோம். நம்ம கதையில ஒரே அகஸ்தியர். பிரச்சனைக்கே போவாங்க. பஞ்சவடியில இருந்தார். அதுக்கப்புறம் ராமர் தெற்க வந்தாரோட அவரும் வந்துட்டார் பொதி. அப்படித்தான் பெரியவாழ்தான் வியாக்கியானத்தை சொல்றான். நாங்கள் அதனால 2 அகஸ்தியர் இருந்தார், 3 அகஸ்தியர், இத்தனை அகஸ்தியர் இருந்தாருன்னா நம்ம சண்டைக்கெல்லாம் போகிறோம். ஒருத்தையும் பிரச்சனைக்கு போவாங்க. இந்த தெரியாமல் கலப்பு விட்டுருவோம். அவளுக்கு தோணுது. நம்ம இந்த கலப்பு விடுறதுக்கெல்லாம் போக வேண்டும். குடங்கையில் பாரதி அணைத்து கொண்டவன். பாரதின்னா சமுத்திரம். தன் கையில சமுத்திரத்தையே குடித்தவர் யார்? அகஸ்தியர். தடங்கண்ணான் தன்னை எதிர்த்தழுவி சாபம், சாபம்னா வில்லு, கடுங்கனை புத்திலும் கவசம் தானும் அத்திடங்கள் கருகே சேர இருந்தான். ராமருக்கு வில்லு அம்பெல்லாம் கொடுத்தார். நீங்க வச்சுக்கோங்க, நான் வேணுங்கிறப்போ வாங்கிக்கிறேன். அதான் சண்டை போடுற போது அகஸ்தியர் கொடுத்து அனுப்பிச்சேன் ராமர். அப்புறத்து எரிவையின் அரசை கண்ணூரா ஜடாயுவை பார்த்து அவ பரிச்சயம் பண்ணினார். துப்புர சிவந்தவாய் தோகை தன்னுடன் மெய்ப்புகழ் தம்பியோடு வீரன் தான் போய் என்ன அடமொழி போடுறான் பாருங்க. துப்புர சிவந்தவாய் தோகை தன்னுடன் மெய்ப்புகழ் தம்பியும் வீரன் தானும் போய். மெய்ப்புகழ் மெய்னா உண்மை. அது ராமன். ராமனுக்கு தொண்டு செய்த லட்சுமணன். புகழ்னா அந்த இடத்துல தொண்டு. மெய்ப்புகழ் தம்பியும் வீரன் தானும் போய் மைப்பொழில் தன் பஞ்சவடியில் வைகினார். பதிலை தெரிஞ்சு பஞ்சவடியில் தான் அகஸ்தியர் இருந்தார். பல்பகல் இறந்த பின்றை பாதக அரக்கி தோன்றி மெல்லிய இடைநாளை பெருந்துழி இளைய வீரன் அல்கிய சிறுவை தேற்றி அவளுடைய செவியும் மூக்கும் அல்கிய முலையும் பொய்தான் மறித்து அவள் கரற்கு சொன்னாள். சூர்பனக வந்தா பாதகி வந்தாள். அவள் சீதையை தூக்கிறதுக்கு வந்தா. லட்சுமணன் மூக்கு காது எல்லாத்தையும் நறுக்கினா. கரண்ட போய் சொன்னா. கரனோடு திரிசிலாவும் கலிய தூடனும் காந்தி எரியும் 3 அனலே ஒப்பால் எழுந்து வெஞ்சேனையோடு விரவினார். ஐயன் செய்கை வில்லினை நோக்கும் முன்புவோர் எரிதவள் பஞ்சி முக்கால் அரக்கியும் இலங்கை குக்காள். பஞ்சு கடலில் நெருப்ப போட்டாப்புல எல்லாரையும் அழிச்ச ராமன். அவள் அரக்கியும் இலங்கை குக்காள் லங்கைக்கு போன. 20 தடக்கையான் மாற்றி இசைத்தலும் எழுந்து பொங்கி 1 திசையும் உஞ்சக உழை ஒன்று உழைனா மான் தருபதம் சமைந்த முக்கோல் தாபத வடிவம். முக்கோல் தாபத வடிவம் மான நிச்சா அவளை பிரிச்சு சீதைகிட்ட முக்கோல் தரித்த சன்னியாசி. கம்பன் வைஷ்ணவன். அதனால அவன் 3 குச்சி வச்சிருக்கிற சன்னியாசினா நீங்க வைஷ்ணவ சாமியார்லாம் பார்க்கலாம். ஐயங்கார் சாமியார்லாம் வர. அவன் கன்னட பிராமணன். அவன் 3 குச்சி வச்சு. சங்கர மடத்துக்காரன் 1 குச்சி தான் வச்சு. காஞ்சி சிங்கேரி. ஏன்னா அவள் பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாசி ஆகுது. அவளுக்கு 1 குச்சி தான். பூனலே இருக்காது. பூனெல்லாம் அறுத்து போட்டுரும். அவனுக்கு அதை கல்யாணம் பண்ணிட்டு வர புரியுது. அந்த வைஷ்ணவ மடத்துல அவன் அகோபில மடம் ஆண்டவன். இந்த மத்துவ மடத்துல வாழ்ந்தான்.
அவள் கல்யாணம் பிரம்மச்சாரி கல்யாணம் அப்புறம் சன்னியாசம் அதுக்காக 3 குச்சி கல்யாணம் உண்டு கடமையெல்லாம் முடிச்சுட்டு சன்னியாசியா போகலாம் அது ஒன்று அது உண்டு வானப்பிரஸ்தம் அது அந்த மடத்துக்கு அப்படி அதுதான் போகணும் மடம் போகணும் அது உபன்யாசகர்லேயே சேகாரிபுரம் அனந்தராமன் வீட்டில் இருந்தார் அவர் சன்னியாசம் வாங்கினார் அவருக்கு அதிஷ்டானம் இருக்கு சேலத்தில் அப்படி போனவள இருக்கான் சரி தீர்மானம் பண்ணி வச்சிருக்கு சன்னியாசியாக போகணும் பகவான் பகவான் திரும்பப்படணும் என் பொறுப்புகளும் பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு பேரன் பார்த்து இன்னும் ஒரு பொறுப்பு தாயா இருக்கா அவளுக்கு காலமானவங்க சன்னியாசி நாங்கள் வருவோம் எல்லாரும் வரும் தாயார் வந்திருந்தா ஆட்சிக்காரி பொண்ணு பேரெல்லாம் வந்திருக்கேன் மழை தூர்றது நானா நீங்க 2 நாள் எப்படி வந்துருவா வெள்ளிசை அது அதுக்கு முன்போல் தெரிக்கணும் அந்த மாதிரி சாமிகளில் வாங்கிக்கலாம் இல்லை பூரணத்துவமாகவும் இதே மாதிரி கொடுக்கறதுக்கு இப்போ அந்த ரமானந்த சரஸ்வதி சாமிகள் பஜனை பாடினார் சன்னியாசியார் அவர் நடுப்பாங்க அவர் தான் எனக்கு உஞ்சவர்த்தி எடுத்து வச்சு அதனால எனக்கு அது ஒரு தீர்மானத்தில் இருக்கு நான் அவர்கிட்ட போய் விழுந்துருக்கும் தான் சன்னியாசி எடுத்து வச்சு அது சன்னியாசிக்க போனாலும் ராமாயணம் சொல்றாரு ராமாயணம் சொல்றது கொண்டு வரும் இப்போ அவர் பஜனை பாட்டாங்க ஆற்றுக்கு போகக்கூடாது ஆற்றுக்காரியை பார்க்கக்கூடாது இதெல்லாம் அது ஒன்றும் போடாது தர்மத்தில் வச்சிருக்காங்க ஸ்திரீகளும் அது மாதிரி வீட்டிலே இருந்து சாத்திரத்தில் இருக்காங்க அப்படி மனுஷன் ஞான மார்க்கத்துக்கு போகணும் இவன் ஏமாத்து வேலைக்கு பண்ணான் திருட்டு போய் ராமன் சாபத வடிவம் திருவினை நிலத்தோடு ஏந்தி தென் திசை இலங்கை புக்கான் போகின்ற காலை ஏற்ற ஜடாயுவை பொருது வீட்டி இப்ப பாருங்க ஆஞ்சநேயர் சீதா பிராட்டிக்கு ராமாயணம் சொன்னார் இப்ப பரதாயுவான்னு சொன்னார் அவருக்கு இதான் வேலை ராமாயணம் சொல்லணும் ராமாயணம் கேட்கணும் அதைத்தான் அனுமாத்த கத்துக்கணும் எப்பவும் வேற பேச்சே பேச அவ இந்த ஃபேஸ்புக்கில் டெய்லி ஒரு விஷயம் போடுறேன் அதை படிச்சுட்டு இதை போட்டுருங்க உங்களுக்கு எப்பவுமே ராமனே தியானம் அதுதான் ஆதிநதியே போட்டார் உங்களுக்கு எப்பவுமே ராமரோட தியானத்திலேயே இருக்க வேண்டிங்க அதனால உங்களுக்கு நீங்க ராமனே நினைச்சிருக்கு உங்களுக்கு வேற சிந்தனையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் உண்மை அதுதான் நான் சும்மா நியூஸ் பார்ப்பேன் பேப்பரை படிப்பேன் எல்லாம் லௌகிகமாக எல்லாம் செய்வேனே தவிர மனசு எப்பவுமே ராமாயணம் அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னு இந்த சிந்தனை எப்பவுமே ராமன் தான் பகவான் தான் இருக்கு ராமன் கிருஷ்ணனை தவிர இருக்கக்கூடாது போகின்ற காலை ஏற்ற ஜடாயுவை பொருது வீட்டி வேகின்ற உள்ளத்தானை வேகின்ற உள்ளத்தான் வெஞ்சிரை அதனின் வைதான் ஏகின்ற பஞ்சமான் மாரீச்சன் கொன்று இளவலோடு பாகின்ற கீர்த்தி அண்ணன் தந்தையை பிரிவின் கண்டான் பரிவின் கண்டான் மாரீச்சனை கொண்டு போய் ஜடாயுவை பார்த்தார் அன்னவந்தனுக்கு வேண்டும் அருங்கடன் முறையின் ஆற்றி முறையோட சென்று நன்னுதல் தன்னை தேடி நன்னுதல் சீதர் தேடி தென்திசை நடக்கும் ஐயன் மன்னிய கவந்தந்தனை உயிரோடு சாபம் மாற்றி கவந்தனுக்கு சாப விமோசனம் கொடுத்து தன்னையே மறப்பில்லாத சபரி பூசனையும் கொண்டால் பார்க்கும்
என்ன பதம் போட்ட? சபரிக்கு எப்படி பதம் போடுறான்? தன்னையே மறப்பில்லாத சபரி, ராமனையே தியானம். அதை தான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ராமாயணம் ஏன் கேட்கிறோம்? பிரதானமானை போல சபரியை போல ராமனை நினைச்சுட்டே இருக்கணும். மற்ற காரியத்தில் இப்ப அவனா ஈடுபடலையா? பூ பறிக்கலையா? அவ பூஜை பண்ணலையா? மற்றவாளுக்கு தொண்டு பண்ணலையா? எந்த வேலை பண்ணல? எந்த வேலைகள் பார்க்கறதுக்கும் ராம பக்திக்கு சம்மந்தம் கிடையாது. பச்சனை உட்காந்துக்க சமைக்கிறேன்னா என்ன பண்றது? ராமா ராமா சொல்லிட்டே இருக்கும். ராமராமாவை ஜெபம் பண்ணுறதுக்கு, ராமனை தியானம் பண்ணுறதுக்கு சொல்லணும். நமக்கு என்ன குறை? ராமனை தியானம் பண்றதுக்கு நமக்கு என்ன குறை சொல்லு? ராமனை நினைச்சுட்டே இருக்கணும். சதா சர்வகாலம் தியாக பிரம்ம சொல்றாங்க. அவனையே நினைக்கணும். அவனை நினைக்கிற பிரயோஜனம் இல்லையே. வேற என்ன நமக்கு தியானம்? நமக்கு வேற என்னத்துக்கு? மற்ற கவலையை பற்றி கவலைப்படாது. மற்ற விசாரம் தானே நினை. நம்ம ராமனை தியானம் பண்ணியாச்சுன்னா ராமன் நமக்கு என்ன பண்ணணும்னு அவன் கவலைப்படணும். அவன் தான் சொல்லியிருக்கானே, நான் அவனை பற்றி கவலைப்படுறேன், என் காலப்படி ஒன்றும் கவலைப்பட்டுக்காரு. அதுக்கு நீங்க வேற எங்கேயும் உதாரணத்துக்கு போகணும். இந்த ஒரு வருஷமா ராமாயணம் நடந்துருக்கு. ராமாயணம் நடத்துறோம், ராமன் தான் நடத்துறோம். ட்ரெயின் ஏறி வரும்போது கவலைப்பட்டேன்னா எங்க தங்க போறேன், எங்க பண்ண போறேன், எங்க இருக்க போறேன், நீங்கள்லாம் வரப்போறேன், யார் வரப்போறேன்னு தெரியாது, ரூபா ஆறு தர போறேன்னு தெரியுமா? அவர் சொல்லுவார் பிராமண சங்கசாரி, அவர்த்த இடம் கொடுத்தாரு ராஜு சொல்லு, தைரியமான மனுஷன் அப்படின்னு. ராமன் அப்படி அப்படி பரிபூர்ணமா ராமனத்தில் எங்களுக்கு அந்த தைரியம் வழியே. இப்போ ஹைதராபாத்லேருந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஃபோன் பண்ணி, இப்போ டிவியில் உபன்யாசம் கேட்டு அஜானத்தை விடுங்கிற எங்கே விடுறது? நீங்களே சொல்லி கொடுங்க எப்படி விடுறதுன்னு அப்படிங்கிற ஃபோனில். உபன்யாசம் கேட்கிற போது நல்லா இருக்கு அப்படின்னு அஜானப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் என்ன பண்ணணும் சொல்லு. அது நடக்கும். ராமனை நினைக்கணும்னு அஜானம் கொடுக்கும். ராமனையே நினைக்கணும். அப்ப ராமன் வருவான். சபரிக்கு வந்தா கூட வருவான். எப்படி வராம இருப்பான்? பார்க்கறது எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறேன். இல்லை யாரு கொடுக்குறேன்? 100 500 1000 10,000 20 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறேன். எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறேன். யாரு கொடுக்குறேன்? வந்து யார் உங்களை கொடுக்க வைக்கிறான்? அவன் அவன்தான் நடத்திட்டு. நாம எல்லாரும் ஒரு கருவி சொல்லி பகவத் குணத்தை பேசிட்டு இருக்கும். சதாசரி புறப்பட்டு இருக்கு. போன ஆகஸ்ட் 7 இங்க ஆரம்பிச்சோம் உபன்யாசம். இந்த ஆகஸ்ட் 7 போய் ஜெயா டிவியில் போய் உபன்யாசம் கொடுத்து எனக்கு முஸ்லீம் தெரியாது. ஆர்டிங்க சிபாரிசுக்கு போகிறதே கிடையாது. போகவே மாட்டேன். எத்தனை பேர் உபன்யாசம் வைக்கிறாங்க. யாரையாவது கூப்பிட்டு என்னை உபன்யாசம் வைக்கிற திருப்பி ஃபோன் பண்ணவே மாட்டேன். அந்த தங்கின ராஜ்வாத்தில் டோக்கனர் இல்லை. இந்த ஜெயா டிவியை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுற தினம் கேட்குறேன். ஜூஸ் கொடுக்குற சக்கையை தூக்கி எறிஞ்சிருக்கு. நம்ம சங்கத்து சார்பில் உங்களை 2 இடத்துல ஏற்பாடு பண்ண போகிறேன். எனக்கு தேதி கொடுங்க. உங்கள் தேதி சௌகரியத்துக்கு வச்சுக்கிறேன். பக்கத்தில் உட்காந்து கேட்கணும். அப்படி சாத்தூர்லேருந்து நாடார் பையன் ஃபோன் பண்ணேன். தாத்தா கிட்ட ஸ்கூல் வச்சு சாமியும் காலையில் பார்த்தேன். அப்பா சொல்கிற திருப்பி சாமியை கூப்பிடணும். பக்கத்துலேயே உட்காந்து கேட்கணும். இந்த மாதிரி அவனை பத்திரிகை கொடுத்தேன்னு ஒரு சாமி மறந்துட்டேன்.
பிரமாதம் சாமி. அடியே அது இந்த காலத்துக்கு அது வேண்டி இருக்கு. அந்த சாதனை நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஒரு 4 பேராவது உட்காந்து கேட்குறேன். காத்தாலையும் சாயந்தரம் கோடி பேர் கேட்குறேன். ஆமாம், எல்லாரும் கேட்குற கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன், டிவிக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க ஒரு நாள் போடல, ஞாயிற்றுக்கிழமை போடல, நேற்றுக்கு போடல, எதை விட்டு ஃபோன் மேலே ஃபோன், எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் புரிஞ்சுது. என்னமா போடாமல் விட்டாங்க. அவன் நம்பரை கொடுக்க போட்டு அவனா அவனை போய் சத்தம்லாம் போடாங்க. எதுவும் சொல்லு, ஏன் போடலன்னு கேள்வி. கொஞ்சம் சத்தம் போட்டு நீ போட விடாம பண்ணிட்டு அவனுக்கு சாமி எப்போ வர ஊருக்கு? ஆமாம், இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காற்று வந்துடுச்சு. எனக்கு போன பண்டிகைக்கு மாமனார் சொல்லு கூப்பிட்றேன். கொட்டாய் செல்வங்களுக்கு சொல்லு, அம்மாவை பற்றி சொல்லு, நான் வர ஆச்சா. அதுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இன்னொரு உபன்யாசம் அம்மா கண்டு நீங்கள் உங்களுக்கு சான்ஸ் வேணும்னு வேணுமா அவரை வைக்காதேன்னு சொல்லுவாங்க. அவன் சிரிச்சு போட்டான். என்னை பேர் நாங்கள் கருணாநிதி தலைமையில் இந்த அம்மாவை நான் தாக்கவே, நாங்கள் தாக்குவோம்மா சாக்கவே சிரிச்சு எனக்கு அது சொன்னதை இப்படி போட்டு ஃபோன் பண்ணி மிரட்டி அப்போயும் உபன்யாசம் பண்ணுவோம். 5 வருஷம் சங்கத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு கதை வச்சா அல்ல விடுவோம். அப்படின்னு ஒருத்தருமே நல்ல சும்மா மிரட்டுறது. நான் இதெல்லாம் சொல்லி திருச்செந்தூரில் ப்ரோக்ராம், திருச்செந்தூர் ஈவோக்கு ஃபோன் பண்ணோம். திருச்சி கல்யாணம்